தேங்க்யூ வெரி மச். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வெகு தொலைவில் இருந்து ஆன்மீக பக்தர்கள் அதுவும் வயதானவர்கள் அதிகமான அளவில் வராங்க. வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வரும்போது பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நின்றிருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் கிட்ட போகும்போது அங்கே அவங்க ஆக்சிஜன் கம்மியாகி அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையானது இருக்குது. இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் முதலுதவி பணிகளை உடனடியாக அவங்க மேற்கொள்றதுக்கு நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க? கரெக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ ஒரு கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறோம். இருதயம் நின்று போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அவங்கள தட்டி எழுப்பணும், முதல்ல அவங்களுக்கு சுவாசம் இருக்கா, அவங்களுக்கு அந்த நாடி துடிப்பு இருக்கான்றது எப்படி பார்க்கணும், கரோட்டிட் பல்ஸ்னால் அதை எப்படி பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்தது அவங்களுக்கு அந்த கார்டியாக் மசாஜ், கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் சொல்லுவோம். அது எப்படி அது ஒரு 30 தடவை அமுக்கணும், எந்த வேகத்தில் அமுக்கணும், எப்படி அமுக்கணும், அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாயிலேயே அந்த செயற்கை சுவாசம் வாய் வழியே மவுத்துன்னு சொல்கிறது 2 தடவை கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கும்போது எப்படி தலையை சாய்ச்சி கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பயிற்சியே. ஸோ அந்த பயிற்சியில் அதை சொல்லி கொடுத்து அதை அவங்க திரும்பவும் எப்படி அதை செய்கிறாங்கன்னு பார்த்து அதில் கரெக்ஷன்ஸும் பண்ணி அவங்க திரும்பவும் ஆர்வத்தோட சில பேரெல்லாம் ரொம்பவே சிறப்பாக ஒரு தடவை பார்த்ததுலேயே செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ நான் அவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வலிப்பு நோய் வருது. வலிப்பு நோய் வந்ததுன்னா என்ன செய்யணும், முதல் உதவி என்ன செய்யணும், கையில் இரும்பு கொடுக்குறதெல்லாம் செய்ய வேண்டாம், ஒரு பக்கமாக எப்படி திருப்பி படுக்க வைக்கணும், அது என்ன செய்யணுன்றதை நான் சொல்லி கொடுத்தேன். இது மாதிரி அந்த டீமோட எல்லாரும் சேர்ந்து மயக்கம்னா என்ன, அந்த மயக்கம் வந்தால் இப்போ சர்க்கரை இருந்தால் என்ன, சர்க்கரை குறைஞ்சிற நாளில் வரைஞ்சுன்னா அப்போ எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை வகையான முதலுதவி சிகிச்சைகள் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பணியாளர்கள் இதில் பயன்படுது? இதுதான் ஆரம்பம். அனைத்து பணியாளர்களையும் இதில் ட்ரெயின் பண்ணுறோம். இதுதான் ஆரம்பம். ஸோ ஆரம்பத்தை ரொம்ப ஓவர்லோட் பண்ணாமல் முதல்ல ஒரு கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன்னா என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், உடனடியாக என்ன செய்யணும், மயக்கமாக இருந்தாங்க இல்லை வலிப்பு வந்தால் உடனடியாக அவங்களுக்கு என்ன மாதிரி முதலுதவி செய்யணும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அது வலிப்பு நோய் வந்தால் அவங்க எப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், அந்த ஒரு ஆம்புலன்ஸோ ஏதோ ஒரு ஹெல்ப் வர வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கணுன்றதை பயிற்சி கொடுத்துருவோம். இதுதான் ஆரம்பம். கண்டிப்பாக இன்னும் மேலே சில பேர் இதில் நல்லா பண்ணுறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கீ லீடர்ஸ் ஆக்கி இன்னும் அந்த ட்ரைனிங்கை இன்னும் முன்னாடி கொண்டு போகிறது தான் எங்கள் பிளான். இன்றைக்கி முதலுதவி சிகிச்சை அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்னைக்கு முதலுதவி மையத்தை முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் வர பக்தர்களுக்கு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்கன்னா அதில் அவங்கள எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறது அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம கோயிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வர்றதுனால திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாலோ அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாவோ எப்படி முதலுதவி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இப்போ டாக்டர்ஸ் சென்னையிலேருந்து நம்மளுக்கு முதலுதவி பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம நல்லா கற்றுக்கிற மாதிரி இருந்தது. நம்ம தெரியாத விஷயத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணுறது, முதலுதவி நம்ம ஒரு பக்தருக்கு எப்படி பண்ணலாம், அவங்கள உயிரை எப்படி ஃபஸ்ட்டு காப்பாற்றலாம், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி எப்படி காப்பாற்ற முடியும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளே நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.